தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்து கொள்ள முடியாத வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் மீதும் கழக தோழர்கள் மீதும் வழக்கு பதிந்துள்ளது. மக்களிடையே செல்வாக்கு இழந்த தற்போது ஆளுங்கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றிக் கழகத்தை கண்டு பயத்தின் உச்சியில் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கைதான். மற்ற கட்சிகளில் இதுபோன்ற நடவடிக்கைகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் வெற்றி விளம்பர திராவிட மாடல் அரசு நமது தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் நலனுக்கான செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நடுங்குகிறது. தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை இழந்து முழு நேரமும் நம்மளை வீழ்த்துவது பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து நமது செயல்பாட்டை முடக்க நினைக்கிறார்கள். அதன் ஒரு பகுதிதான் திருச்சியில் நமது கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் கழக தோழர்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு. திமுக அரசின் இத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு திரு என் ஆனந்த் மீதும் கழக தோழர்கள் மீதும் பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று நான் வெற்று அரசு பொம்மை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.